ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு இந்த மாதிரி எந்த மாவுமே நான் வந்து சேர்க்க போகிறதில்ல. வெறும் அவள் மட்டும் வச்சு நான் வந்து கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து வெள்ளை அவள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லேசான அவள். நீங்கள் கெட்டி அவள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை அவள் தான் சேர்த்து பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து சிகப்பு அவள் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். 1 கப் அவள் பார்த்தீங்கன்னா 240 கிராம் வரும். நீங்கள் வெயிட் மிஷின் வச்சு அளக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 240 கிராம் நீங்கள் வந்து வெயிட் மிஷினில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுல் கணக்கு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவுல் வச்சு நீங்கள் மெஷரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 2/3 கப்பில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை தான் சேர்க்கணுமா அப்படின்லாம் கேட்டால் இல்லை, நீங்கள் வெள்ளை சக்கரை கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்கும். 1/4 கப் வந்து திருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 30 கிராம் வரும். வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். கீ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த அவலை வந்துட்டு நம்ம ஊற வச்சிருவோம். நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற அவலை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சிருவோம். ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். நல்லா அவளை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. அப்போ அவள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஊறிடும். நீங்கள் அவள் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவள் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. அவள் பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு. கை வச்சு நம்ம இப்படி நசுக்கிறப்பவே பாருங்க நல்லா மசியுது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவள் ஊறிடுச்சு. போதும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து கையில் வச்சு நீங்கள் அப்படியே மசிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மசிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் போட்டு அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். அவளில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவளை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இன்னொரு பேட்ச் வந்து அரைச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறனால நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோடவே நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் போடுறனா நீங்கள் இடிக்காமல் முழுசாக வச்சுருந்தீங்க ஏலக்காய் அப்படின்னா நீங்கள் இதோடய நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து ஆல்ரெடி இடித்து வச்சுட்டேன். அதனால வந்துட்டு அவள் மட்டும் நான் வந்து ஒரு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். அவள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பவுலில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற அவளையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கிற அவளையும் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். அதையும் வந்து நம்ம இந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேங்காய் துருவல், வாசத்துக்கு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் வந்து கீ வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் கை வச்சே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்துட்டு நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சமாக அந்த இட்லி தட்டுக்குள்ளே அந்த பிளேட்டுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம கொழுக்கட்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா, அதை நம்ம உள்ளே வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாவே போதும். நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்துக்கலாம், ஏன்னா சுடும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஆறிரட்டும், போதும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். கொழுக்கட்டையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிட்டோம். கொழுக்கட்டை பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் வந்து எந்த அச்சுமே வந்து நான் வந்து பிடிக்கல, வெறும் கையில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் இது பண்ணேன். ஸோ அதுக்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து கொழுக்கட்டை அச்செல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக கரெக்டாக வரும். பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள். பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருக்குது, அச்சு இல்லாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே போல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.